SRMU மற்றும் AIRF சார்பில் அகில இந்திய போராட்டம். தென் ரயில்வே மஸ்தூர் யூனியன் SRMU AIRF சார்பில் ஆல் இண்டியா புரோட்டஸ்டின் ஒரு பகுதியாக AIRF தலைவர் மற்றும் SRMU பொதுச் செயலாளர் டாக்டர் N கண்ணையாவின் தலைமையில் சென்னை பிரிவு ரயில்வே அலுவலகம் முன்பு வலுவான ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்த போராட்டத்தில் லோகோ பைலட்டுகள் மற்றும் ட்ரெயின் மேனேஜர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட ரன்னிங் ஸ்டாஃப் பங்கேற்று தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். போராட்டத்தின் முக்கிய கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கிலோமீட்டர் அலவன்ஸ் 25% உயர்வு ஆகும். கள்ளச்சம் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஏற்கனவே 50% கடந்துள்ளதால் KMA திருத்தம் அவசியமானதாக SRMU வலியுறுத்தியது. நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈஸ்வர்லால் AGS N, பால் மேக்ஸ்வெல் ஜான்சன் பிரிவு செயலாளர் MAS, R யுவராஜ் பிரிவு தலைவர் MAS, அப்துல் ஹபீஸ் பிரிவு துணைத் தலைவர் MAS, P கணேசன் லோகோ ரன்னிங் ஸ்டாஃப் பிரிவு செயலாளர், T சந்தீப் லோகோ ரன்னிங் ஸ்டாஃப் பிரிவு தலைவர், அஜிதா V மண்டல தலைவி மகளிர் அணி, மேலும் பல மூத்த அலுவலர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். போராட்டத்தின் நிறைவில் துணை பொதுச் செயலாளர் ஈஸ்வர்லால் செய்தியாளரை சந்தித்தார். இந்த மாதம் 7ஆம் தேதி கல்கத்தாவில் நடைபெற்ற நம்முடைய அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் சம்மேளனத்துடைய தலைவரும் SRMU பொதுச் செயலாளரும் ஆகிய டாக்டர் கன்யா அவர்கள் தலைமையான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அகில இந்திய அளவிலே இன்றைக்கு லோகோ பைலட்டுகள் மத்திய அரசுடைய ரயில்வே அமைச்சகத்துக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் 2016ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த 7வது சம்பள கமிஷனுடைய பரிந்துரையின்படி நாம் வாங்குகின்ற DA 50% தாண்டியவுடன் எல்லா அலவன்ஸுகளும் 25% உயர்த்தப்பட வேண்டும் என்பது பரிந்துரை. இந்த பரிந்துரை 6வது சம்பள கமிஷன்லையும் வந்து 6வது சம்பள கமிஷனில் 50% ஏறும்போது 25%, 100% விலைவாசி ஏறும்போது 50% அலவன்ஸுகள் உயர்ந்திருக்கின்றன. ஆனால் இந்த முறை ஏறத்தாழ 14 அலவன்ஸுகளிலே 13 அலவன்ஸுகளை கொடுத்த இந்த ரயில்வே அமைச்சகம் லோகோ பைலட்டுகளுக்கு என்று இருக்கின்ற அந்த ஆவரேஜ் கிலோமீட்டர் பெர் மைலேஜ் என்ற அந்த அலவன்ஸை 25% உயர்த்துவதற்கு மறுத்து வருகின்றது. இது ஒரு தேவையற்ற முயற்சி என்பது மட்டுமல்லாமல் லோகோ பைலட்டுகளுடைய பொறுமையை சோதிக்கின்ற ஒரு முயற்சியாகவே SRMU ARF கருதுகிறது. இந்த அநியாயமான ரயில்வே போர்டுடைய போக்கு தொடருமேயானால் இந்த நாட்டிலே ரயில்கள் ஓடுவது ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை மூலமாக நிறைவேறாத அந்த கோரிக்கையை இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சென்னையில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை மட்டுமல்லாமல் மதுரை, திருச்சி, திருவனந்தபுரம், பாலக்காடு, சேலம் ஆகிய எல்லா கோட்டங்களிலும் பெருவாரியான ஓடும் தொழிலாளர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், தேவையில்லாமல் ஒரு வேலை நிறுத்தத்தை மத்திய அரசு தூண்டாது, ரயில்வே அமைச்சகம் தூண்டாது என்று நினைக்கின்றோம். ஒருவேளை அவர்கள் இதை தர முடியாது என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து லோகோ பைலட்டுகளும் ஒரு நாள் மாஸ் கேஷுவல் லீவ் எடுக்கின்ற அந்த முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எனவே இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக நிச்சயம் அமையும் என்ற நம்பிக்கை SRMU பேரியக்கத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த போராட்டத்திலே பெருவாரியான தோழர்கள் கலந்து கொண்டு மட்டுமல்லாமல் தென்னக ரயில்வே முழுவதும் ஏறத்தாழ 5200 பேர் இருக்க வேண்டிய இடத்திலே 4700 பேர் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிச்சமெல்லாம் காலிடங்களாக இருக்கின்றது. ஒரு 700 காலிடங்களை வைத்துக்கொண்டு ஓடும் தொழிலாளர்கள் வண்டிகளை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஏறத்தாழ 3500 பேருக்கு மேலே இன்றைக்கு மாஸ் கேஷுவல் லீவில் செல்வதற்கு தயாராக இருந்தும் அந்த முடிவினை SRMU அகில இந்திய அளவிலே எடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ரயில்வே துறையில் மொத்தம் எவ்வளவு காலி பணியிடங்கள் ரயில்வே துறையில் இன்றைக்கு
ஏறத்தாழ 2.25 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது அகில இந்திய அளவில். சதர்ன் ரயில்வேயில் மட்டும் ஏறத்தாழ 15,000 காலி இடங்கள் இருக்குது. எடுக்காத காரணம் வந்து தேர்வு வந்து ஒழுங்காக நடக்கிறது இல்லை. அதாவது ஒரு காலத்தில் வந்து வருஷம் தேர்வுகள் நடக்கும், அந்த வருட இறுதிக்குள்ளே தேர்வு முடிவுகள் வரும். இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏதோ ஓட்டுகளுக்காக தேர்தல் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு தேர்தல் நடந்தது. அந்த 2019 தேர்தலுக்கு முன்பாக 2014 19 வரைக்கும் தூங்கிய மத்திய அரசு 2018 வந்து 19 வந்து 1 லட்சம் குரூப் டி வேக்கன்சியையும் 75,000 குரூப் சி வேக்கன்சின்னு சொல்லி 1.25 லட்சம் வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறோம் சொல்லி இஷ்யூ பண்ணாங்க. 19 இஷ்யூ பண்ண நோட்டிஃபிகேஷனில் செலக்ட் ஆனவங்க வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு 2022-23 ஆயிடுச்சு. அந்த 2022-23க்குள்ளே திரும்ப ஒரு 2 லட்சம் காலியிடங்கள், இன்றைக்கி 2.25 லட்சம் காலியிடங்கள். இப்போ இதுக்கு வந்து இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த 2024 எலெக்ஷன் வந்தது பாருங்கள், அதுக்கு முன்னாடி தான் 2023 நாங்கள் பண்ணுறோம் ஃபில்அப் பண்ணுறோம். நாங்கள் 2023 பண்ணல, 2024 பண்ணியிருக்காங்க. இந்த காலியிடங்கள் வந்து நிரப்பப்படுவது வந்து 2025-26 ஆகிடும். அதுக்குள்ளே திரும்பவும் காலியிடங்கள் வரும். இந்த அரசாங்கம் வந்து இதை பண்ணுறதுக்கு காரணம் ரயில்வே துறையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரயில்வேயில் வந்து ரயில்வே தொழிலாளருடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சி அதை வந்து தனியாருக்கு தாரை வார்க்கணும். அந்த பெரும்பாலான வேலைகளை குறிப்பாக வந்து ட்ராக் தண்டவாள பராமரிப்பு, சிக்னல் பராமரிப்பு, அதுக்கப்புறம் வந்து அலுவலகங்களில் குரூப் டி வேலைகள், ஒர்க் ஷாப்பில் பணிமனையில் இருக்க வேலைகள், இதையெல்லாம் வந்து தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட் விடணுங்கிறதுக்காக இதை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அவங்களால வந்து ஓடும் தொழிலாக இருந்த லோக்கோ பைலட் வேலையை இமீடியட்டாக கான்ட்ராக்ட் விட முடியாது. ஆனால் இதையும் வந்து கார்ப்பரேஷன் ஆக்கி இதை வந்து வேறு ஆளுங்களுக்கு தர்றதுக்கான முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ஆட்களை குறைப்பதற்காக, ஆட்களை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ரயில்வே தொழிலாளர்களை நிரந்தர வேலையை பறித்து அதை வந்து தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காகத்தான் இந்த காலியிடங்களை வைத்துக்கொண்டு வண்டியை ஓட்டுகின்ற அந்த முயற்சியில் மத்திய அரசாங்கம் இறங்கியிருக்கு. அதான் ஓடும் தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை அதிகரிக்கின்றார். பேர் ஜி ஈஸ்வர்லால், துணை பொதுச் செயலாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.